எனவே தமிழக இளைஞர்களே, விஜய் ரசிகர்களே, விஜய் ரசிகர் பெண்களே, விஜய் ரசிகர் மக்களே, உங்களுக்காக யார் உழைக்கிறான்னு பாருங்கள். இந்த மண்ணுக்கு மக்களுக்காக யார் உழைக்கிறாங்க? இந்த மண்ணுக்கு மக்களுக்கு என்ன தத்துவம், யார் எந்த கட்சி தத்துவத்தை சொல்லுது? நாங்கள் வந்தால் இதை பண்ணுவோம், இதை நாங்கள் மாற்றுவோம், இந்த 60 வருஷம் அரசியலை நாங்கள் முற்றாக மாற்றிட்டு, ஏன்னா நாங்கள் புது அரசியலை கொண்டு வருவோம், கொலை கொள்ளை லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நாடாக மாற்றுவோம், தமிழ்நாட்டை மாற்றுவோம், நாங்கள் வந்தால் விவசாயத்தை பேணி காப்போம், ஏன்னா நாங்கள் வந்தால் அந்த மலைகளை உடைக்க விடாமல் பாதுகாப்போம், நாங்கள் ஆற்று மணல் அள்ள விடாமல் பாதுகாப்போம், நாங்கள் வந்தால் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்போம், அரசாங்க வேலை கொடுப்போம், நாங்கள் வந்தால் அனைவருக்கும் மருத்துவம், தரமான மருத்துவம், ஒரு ரூபாயிலேருந்து 1 கோடி வரைக்கும் தரமான இலவசமாக தரமான மருத்துவத்தை கொடுப்போம், நாங்கள் வந்தால் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசமாக தரமாக கொடுப்போம், உலக நாடுகள் இணையாக கொடுப்போம். இப்படி கொள்கை கோட்பாடு தத்துவத்தை சொல்லி வர்ற அண்ணன் செந்தமன் சீமான் 15 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் ஒரு தமிழர், இந்த தமிழர் தான் ஆளணும். இந்த 60 வருஷமாக காமராசருக்கு பிறகு, காமராசருக்கு பிறகு தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண எல்லாருமே பிற மொழியாளராக இருக்காங்க, இந்த மண் சார்ந்தவர்கள் அல்லாதவர் இருக்காங்க, இந்த மண் சாராதவர்களாக இருக்கிறாங்க, தமிழர் அல்லாதவர்களாக இருக்கிறாங்க. இந்த யாருமே தமிழ்நாட்டை இப்போ வரைக்கும் ஆட்சி பண்ணது யாருமே தமிழர்கள் கிடையாது. அதனால இந்த மண்ணு இந்த மக்கள் பல துன்ப துயரங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் இதை மாற்றுவோம், தமிழர் தான் ஆளுவோம், இங்கே யார் வேணால் வாழலாம், ஆனால் நாங்கள் தான் ஆளுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் இதை பண்ணுவோன்னு பல கொள்கை கோட்பாடை சொல்கிறாரு. அவரை முன்னிறுத்தி வாங்க, அதை ஏற்றுக்கிட்டு. ஏன்னா உங்களுக்கு போதிக்கையில் தெரியாது, பாதிக்கெல்லாம் தெரியும். ஏன்னா அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பாதிக்க நீங்கள் வருவீங்க. கண்டிப்பாக இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியை நீங்கள் அருவறுத்து வேறு எங்கேயுமே போக முடியாது. இந்த தேசிய கட்சி திராவிட கட்சிகள் ஆட்சியை அருவறுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஒரு மக்களுக்கான ஆட்சியை நடத்தவே இல்லை இன்றைக்கி. இந்த திராவிட கட்சியும் தேசிய கட்சி தமிழ்நாட்டில் கூட்டு சேர்ந்து ஒரு மக்களுக்கான அரசியல், அவர்களுக்கான அரசியல்வாதிகளுக்கான அரசியல் தான் பண்ணியிருக்காங்க, மக்களுக்கான அரசியல் பண்ணவே கிடையாது. இப்போ மக்களுக்கான அரசியலை பண்ணிகிட்டு இருக்க 15 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்க அண்ணன் செந்தமன் சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கொள்கை என் தத்துவத்தை ஏற்று வாங்க. ஏற்று வந்தால் தான் இங்கே ஒரு மாற்று அரசியல் பிறக்கும். ஏன்னா இன்றைக்கி 234 தொகுதியிலையும் தேர்தல் எலெக்ஷன் தேதியை அறிவிக்கலை. ஆனால் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் 234 வேட்பாளர் அறிவிச்சிருச்சு. அப்போ இந்த மண்ணுக்கு மக்களுக்கு அறிவிச்சு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மக்களுக்கு போய் மக்களை சந்திச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி அந்த கட்சியை அந்த கட்சியை நீங்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான ஒரு தமிழன் தலைமையில் நாமெல்லாம் தமிழர்கள், சாதி மதத்தை கடந்து நாமெல்லாம் இன உணர்வாக மொழி உணர்வாக நாமெல்லாம் தமிழர்கள் என்று ஒன்றிணைந்து நமக்கு ஒரு வலிமை பிறக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம நாம் தமிழ் கட்சியில் பயணிங்க, நாம் தமிழ் கட்சியை வலிமைப்படுத்துங்க. நான் உங்களால் இந்த இனத்தில் இந்த இனத்தில் பிறந்துட்டீங்க, நமக்குன்னு ஒரு அரசியல் வலிமை இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த அரசியல் வலிமை வேணும்னா என்ன பண்ணணும்? தமிழருக்குன்னு ஒரு தனி கட்சிங்க இல்லை. ஏன்னா தமிழர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க, ஆனால் தமிழருக்குன்னு கட்சி கிடையாது. அப்போ தமிழருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான். அப்போ இந்த கட்சியில் இணைஞ்சு இந்த மண்ணையும் மக்களையும் அடுத்த தலைமுறைக்கு நல்லா வச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற தமிழர்கள், உணரக்கூடிய தமிழர்கள், இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய தமிழர்கள், இந்த மொழியை நேசிக்கக்கூடிய தமிழர்கள், வேறு வழியே கிடையாது. இதை எப்படியே விட்டுட்டு போனோம்னா இவங்க நாளைக்கு ஆட்சி பண்ணிட்டு அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க, அவங்கவுங்க ஊருக்கு போயிடுவாங்க, ஆந்திராவுக்கு போயிடுவாங்க. நாம் எங்கே போகிறது? நமக்கு இருக்கிறதே ஒரே இடம் தான். இங்கேருந்து அடிச்சா நம்ம எங்கே போகிறது? இந்த மண் மரடாகி போய் நாசமாகிடுச்சு, வளங்கள்லாம் அழிச்சிட்டாங்கன்னா நம்ம எப்படி வாழ முடியும்? நமக்கு இருக்கிறது ஒரு மண் தான். அதனால் கொஞ்சம் யோசித்து பார்த்து இந்த நாம் தமிழர் கட்சியை கொஞ்சம் வலிமைப்படுத்துங்க, கொஞ்சம் புரியுங்க. யார் இத்தனை வருஷமாக ஒரு டைம் ஏமாறலாம், 20 டைம் இல்லாமல் 60 வருஷமாக ஒரு மனுஷன் ஏமாறுவான் சினிமா நடிகர் சொல்லி நம்பி. அண்ணாதுரை சினிமா துறையிலேருந்து வந்தவர், கலைஞர் சினிமா துறையில் வந்தவர், எம்ஜிஆர் சினிமா துறையில் வந்தவர், ஜெயலலிதா சினிமா துறையில் வந்தவங்க,
இப்படி பாரு அப்படி வரிசையா, அடுத்து விஜயகாந்த், அடுத்து கமலஹாசன், அடுத்து விஜய், இந்த நடிகனை நம்பி நம்பி இந்த நாடு நாசமாக போச்சுங்கிறத ஏன் உணர மாட்டீங்க? அப்போது இந்த மக்களுக்கு மண்ணுக்கு போராடக்கூடிய ஒரு தலைவனா அன்றைக்கி செந்தமன் சீமான் இருக்கார். தமிழ்நாட்டில் எந்த போராட்டம் வந்தாலும் களத்தில் போய் நிற்கிறவர் யார்? சீமான் தான் இருக்கார். அப்போ இந்த மக்களுக்குமா அவர் இந்த மண்ணு எதையாச்சும் நம்ம மாற்றிட்டுமா இந்த அரசியலை மக்களுக்கான அரசியலை மாற்றிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அதை நீங்கள் வலிமைப்படுத்துங்க.